சரி வருகிறேன்னா பார்க்கலாம். அப்பா 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 மகன் ஆதி மகன் ஒரே மகன் ஒற்றை மகன் விஜயகுமார் மகனே உன்னை பார்க்க வேண்டும் என்று எனக்கு இன்று ஆவல் இருந்தது. அந்த ஆவல் பிறந்த காரணத்தினால் இப்போது அவனை பார்க்க வேண்டும் என்று அழைத்திருந்தேன். தாய் சொன்னார்களா? தாயை பார்த்தாயா? பாதம் அணிந்து விட்டாயா? இருந்தாலும் ஒரு சில கேள்விகளை கேட்கிறேன். எனக்கு தகுந்த பதிலை நீ சொல்ல வேண்டும். அப்பா கேள்வி கேட்கப்படுது நீங்க, பதில் சொல்லப்படுது நானே. தடையில்லாம சொல்றேன்பா. அப்படியா? ஆமாப்பா. ஒரு மகன் பிறப்பது எதற்காக? அப்பா ஒரு மகன் பிறப்பது எதற்காக தெரியுமா? தாய்க்கும் தந்தைக்கும் சேவை செய்வதற்குப்பா. தாய்க்கும் தந்தைக்கும் சேவை செய்யத்தான் ஒரு மகன் பிறக்கின்றான். ஆமாப்பா. பரவாயில்லை. இருந்தாலும் இரண்டாவது கேள்வி கேட்கிறேன், நன்றாக கேட்டுக்கொள். பெற்ற பிள்ளையை தாய் தகப்பன் வேலை காத்து சேரு சிறப்போடு வளர்க்கின்றார்கள். அப்படி வளர்க்கின்ற காரணம் எதற்காக? தனக்கு பின் தன் மகனின் நாட்டை ஆள வேண்டும், நமக்கு ஒரு சேவகனாக இருக்க வேண்டும் என்ற ஒரே காரணத்துக்காகத்தான் பிள்ளையை வளர்க்கின்றார்கள் பெற்றவர்கள். அப்படி இருக்கும்போது உன்னை அழைத்த காரணம் என்ன தெரியுமா? என்ன காரணம்? உன்னால் எனக்கு ஒரு உதவி தேவை. உதவியா? ஏப்பா உங்களுக்காக ஒரே ஒரு உதவி கூட நான் செய்ய மாட்டேனா? இதுதானே கேளுங்கப்பா, நான் சொல்றேன். நிச்சயமா? ஆமாப்பா. சத்தியமா? சத்தியமாப்பா. பரவாயில்ல, நீ தாண்டா என் புள்ள. இந்த தந்தை இதில் விடாபுரி கோட்டையை மட்டும் அளவிற்கு அப்படி வாழ்கின்ற போது 33 தேவர்கள் எங்களுக்கு பகை என்பது நேரமில்லை. ஆனால் பகை இல்லாத காரணத்தினால் தேவர்கள் எங்களை பார்த்து வலிமை இல்லாதவர்கள், ஆண்மை இல்லாதவர்கள், முகத்திலே மீசை இல்லாதவர்கள் என்று இழிவாக பேசிவிட்டார்கள். அப்படியா? அப்படி பேசிய காரணத்தினால் நாரதர் ஆலோசனை பிரகாரம் சென்று அன்னை மாகாளியை வணங்கினேன். மாகாளி வணங்கிய போது மாகாளியானவள் என்னிடம் என்ன தெரியுமா கேட்டார்? நீ கேட்கின்ற வரத்தை நான் கொடுக்க வேண்டும் என்றால் ஒரு நரபலி தேவை என்று. நரபலியா? ஏப்பா போய் நரபலியா கேட்டாங்க. அந்த நரபலி என்னப்பா? நரபலி எப்படி இருக்க தெரியுமா? தாய்க்கு தலைமகளாக இருக்க வேண்டும், தலைச்ச கருவை சுமந்தவளாக இருக்க வேண்டும். அப்படி தலைச்ச கருவை சுமந்து பெற்றெடுத்த அந்த பிள்ளை 16 வயது நிரம்பிய ஒரு ஆண்மகனாக இருக்க வேண்டும் என்று கேட்டார். அப்பேற்பட்ட குழந்தையை நானும் தேடி தேடி பார்த்தேன். எங்கேயுமே கிடைக்கல. உண்மைதான். அதுக்கு என்னப்பா? ஆகையால் ஏப்பா அதுக்கு என்ன? நீங்க ஒரு வாரம் சொல்லுங்க. என்னப்பா ஒரே 100 பேர் நான் கூட்டு வரப்பா. 100 பேர்? ஆமா. நீ தாண்டா என் மகன். உனக்கு அந்த அளவுக்கு எல்லாம் கஷ்டத்தை கொடுக்க மாட்டான். உனக்கு கஷ்டம் இல்லாம என்ன ஆகும் நீங்க கேள்வியா? உனக்கு அந்த அளவுக்கு எல்லாம் கஷ்டத்தை கொடுக்க மாட்டேன். அப்பேற்பட்ட பலிக்கு தகுந்தவன் இந்த நாட்டில் இருக்கிறான், அரண்மனையில் இருக்கிறான். யார் தெரியுமா? அது வேற யாரும் கிடையாது, நீ தாண்டா. ஆட்சியை பெற போகிறேன். நீ விளையாடுற நேரம் நம்ம 2 பேரும் நம்ம விளையாடிட்டு இருக்கிறோம். சொல்றேன் என் வர போறேன். பலிக்கு வர முடியுமா? Thank you.
ரங்கத்தில் மாறாது அம்மன் சாட்சி கடவுள் ஏன் கல்லானார் மனம் கல்லாய் போன மனிதர்களாய் ஒரு பிள்ளைய பத்திக்கிட்டு வெத்தம் எதுக்காக? தந்தைக்கு ஒரு ஆபத்து என்றால் தன் உயிரை முன்னே கொடுத்து நிற்கிறோம் பிள்ளை. அப்பேற்பட்ட பிள்ளை என்ன சாவடிக்கு இவ்வளவு சீக்கிரம் யாராலையும் முடியாது. இன்னும் 35 வருஷம் எனக்கு கேரண்டி சொல்லு. அப்படி ஒரு பிள்ளை பிறக்கிறோம் என்றால் தவமாய் தவம் இருந்து வேண்டாத தெய்வத்தை வேண்டி ஒரு பிள்ளையை பெற்றெடுக்க அவர் தகப்பன தாய் என்றால் தந்தை பேர் சொல்ல பிறந்த பிள்ளை. தந்தைக்கு ஒரு ஆபத்து என்றால் தன் உயிரை முன்னே கொடுத்து தன் உயிரை காக்கின்ற தடையனாக இருக்க வேண்டும். உன்ன மாதிரி சந்தனை அறுதலையா இருக்கக்கூடாது. நான் என்னடா கேட்டேன்? நம்ம குலம் தழிக்க வேண்டும், அரக்கர் குலம் வாழ வேண்டும். அப்படி அரக்கர் குலம் வாழ வேண்டும் என்றால் அன்னை கேட்ட மா பலியை கொடுத்தால் அன்னையானவர் கண்ணெதிரே காட்சி தருவாள். கேட்ட வரத்துகள் கருத்தில் கொடுப்பால் அந்த வரத்தை வைத்து அரக்கர் குலமே சந்தோஷமாக வாழும். தேவரை சிறைபிடிப்பேன், சித்திரவதை செய்வேன், சிறையில் அடைப்பேன். அப்பேற்பட்ட ஒரு பேரும் புகழும் இந்த உலகத்துல தேடினா கிடைக்குமா? போராடினா கிடைக்குமா? ஒரு நாடு நல்லா இருப்பதற்காக ஒரு ஊரை பலி கொடுக்கலாம். ஒரு ஊர் நல்ல முறையில் இருக்கணும்னாக்கா ஒரு குடும்பத்தையே பலி கொடுக்கலாம். ஒரு குடும்பம் நல்லா இருக்கணும்னாக்கா அந்த குடும்பத்துல சேர்ந்த ஒருத்தனை பலி கொடுக்கலாம். இந்த நாட்டுக்காகவும் இந்த வீட்டுக்காகவும் நாட்டு மக்களுக்காகவும் அப்பேற்பட்ட செயலை செய்யலாம். அப்படி அதை விட்டுட்டு நான் மட்டும்தான் வாழணும், நான் மட்டும்தான் நல்லா இருக்கணும், நான் மட்டும்தான் வாழணும், அதுக்கு செத்து போகணும், எதிர் வீடுகார அழிஞ்சு போகணும். நீ சாவணுமா? ஏன்னா நான் தாவத்துல அம்மா பாடுபட்டுக்கிறேன், பாடுபட்டுக்கிறேன்.
கம்மனு உக்காரு அவங்கள போய் தொஞ்சி போக மாட்டேன் இங்கே ரோட்ல வந்து நானு வெள்ள பாருங்க முன்ன ஒரு பிள்ளை வேற காணும் கத்தல பாக்கு போட்டோமா வைக்க கொஞ்சமா கம்முன்னு உக்காந்தமா இருக்கணும். ஏன் குடும்பத்துல 1000 நடக்கும் உன் குடும்பத்துக்கு வந்தனா எந்த குழந்தையா இதுவா குழந்தா இதுவா குழந்தா யாருங்கடா குழந்தா இதுவா குழந்தா இதுவா குழந்தா குழந்தை அது குட்டி சாத்தா என்ன கொல்ல வந்த குட்டி சாத்தா அது என்ன கொல்ல வந்த குட்டி சாத்தா இது குட்டி சாத்தா இது போய் குழந்தா குழந்தை குழந்தை ஒரு குழந்தை எப்படி இருக்குடா நகப்பன் சொல்லி தவறாமல் நடக்க வேண்டாம். அவன் தான் பெற்ற பிள்ளை. இவன் சத்தியமா யார் ரத்தமா இருந்திருந்தாங்க எனக்காக வெட்டி பலி கொடுக்க வாடா மகன். என்ன அப்பா உங்களுக்கு எல்லாரும்